மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தாவேக ஆட்சி அமைஞ்சதிலிருந்து பல்வேறு நடவடிக்கைகள் அதிரடியாக எடுக்கப்பட்டு இருக்கு. அந்த வரிசையில் டாஸ்மார்க் அப்படின்ற ஒரு துறை பல பேரோட கவனமும் இது மேலே தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல்வர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பொறுப்பான அமைச்சர்களை கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னா எல்லாரும் யங்ஸ்டர்ஸ், ஒரு சிலரை தவிர மீது எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறையில் எந்த ஒரு குற்றமும் எந்த ஒரு குறையும் இருந்துடக்கூடாது அப்படின்றல ரொம்ப தெளிவாகவே அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு. இதை முன்கூட்டியே அவர் திட்டமிட்டு தான் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களை நியமிச்சிருக்காரு. அந்த வகையில் இந்த மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தாவேக ஆட்சி அமைஞ்சவுடன் அவர் போட்ட நிறைய முக்கியமான விஷயங்களில் 717 கடைகளை மூடப்படும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்லும் பொழுது எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அப்போ தான் அந்த துறையோட அமைச்சர் யாருன்றதுமே அதிகமாக பார்க்கப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு. முக்கியமான இடங்கள்ல, பேருந்துகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல, அதுக்கப்புறம் கோவில்களில், பள்ளிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல, இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடைகள் மூடப்படும் அப்படின்னு அதிரடியான அறிவிப்பை அறிவிச்சு அதை செயல்படுத்தவும் செஞ்சாங்க. 717 கடைகளை மூடிட்டாங்கல்ல, அந்த கடைகளோட விவரங்கள் என்ன? இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய ஆட்சியும் அதை தான் பண்ணியிருக்காங்க, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியும் அதை தான் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ முன்கூட்டி இருந்தவங்களாம் அதோட விவரங்களை பற்றி தெரியாது. எந்த கடையை மூடியிருக்காங்க, எந்த கடை திறந்திருக்கு அப்படின்ற விவரங்கள் எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் எந்தெந்த கடையை நாங்கள் மூடியிருக்கோம், எத்தனை நம்பர் கடை அப்படின்றது முதற்கொண்டு அவர் ஆன்லைனில் கொடுத்துருக்கிறதுலாம் நம்மளுக்கு அதிகமாக வரவேற்கப்பட்ட விஷயமாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் எப்போ தான் சொல்யூஷன், என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. பல அரசாங்கத்திட்ட இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாகவே இருந்துச்சு. இதை நாங்கள் சரி செய்வோம் அப்படின்னு இவர் எடுத்திருக்க அந்த சாட்டையை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. குறிப்பாக அவரோட அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. என்னதான் இவங்களுக்கு அனுபவம் இல்லை, ரொம்ப ஃப்ரெஷர் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாலும் அதை ரொம்ப ஸ்டடி பண்ணி ஒரு விஷயத்த அதுக்கான சொல்யூஷனை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஊழியர்கள் ஏன் வாங்குறாங்கன்னு ஊழியர்கள்ட்ட கேட்கும் பொழுது, சரி எங்களுக்கு இந்த கடை வாடகைன்னு ஒன்று இருக்குது, ஸ்டிக்கர் ஒட்டுற செலவுன்னு ஒன்று இருக்குது, இரவு நேர காவல் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா இரவு நேர காவல் பணிக்கு நாங்கள் ஆட்கள் போடணும். இது இல்லாமல் அந்த உடஞ்சி போகிற பாட்டில்கள்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்குது சார். குறிப்பாக வரக்கூடிய பாட்டில்கள், சரக்குகளை இறக்கிறதுக்கு நாங்கள் தான் இறக்க கூலியும் கொடுக்குறோம். இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்குன்னு சமீபத்தில் அமைச்சர் விக்னேஷ் அவர்களோட ஒரு மீட்டிங்கில் பேசப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கும் அவர் பொறுப்பேற்று எப்படி இந்த இத்தனை வருஷங்களாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய டாஸ்மார்க் அப்படின்ற ஒரு துறையில் இந்த டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு 25% அவங்களுக்கு ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டதும் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான். அதை எப்படி பெற்று தந்தனோ ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்யூஷன் சொல்கிறேன். குறிப்பாக வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசுவேன், ஒவ்வொரு விஷயங்களாக நான் பேசுவேன் அப்படின்றதுமே அவர் உறுதி அளிச்சிருக்காரு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியர்களோட நடந்த மீட்டிங்கில், அதாவது தமிழ்நாடு அரசு டாஸ்மார்க் பணியாளர்கள் சங்கத்தோட ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் பேசும்பொழுது இந்த மாதிரி ஒவ்வொரு குறைகளாக முன்னெடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு அமைச்சர் விக்னேஷ் அவர்களும் நிறைய உறுதியும் கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்லணும்னா, நாங்கள் இந்த ஊதியத்தை எல்லாம் வர வைக்கிறோம். இன்னொரு விஷயம், இவ்வளோ செலவுகள் இருக்கு, நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்னு கேட்கும் பொழுது, இனிமேட்டு நீங்கள் அந்த இறக்கக்கூலியை நீங்கள் தர வேண்டாம் அப்படின்றதுமே உறுதி அளிச்சிருக்காங்க நம்மளோட அரசிலிருந்து. அதை நீங்கள் தர வேணாம். இன்னொன்று, உங்களுக்கு தான் அந்த இஎஸ்ஐலாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம், இஎஸ்ஐயும் அவங்க வர வைத்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த இறக்கக்கூலியை நீங்கள் தர வேணாம். இனி வர நாட்களில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே நாங்கள் இது பண்ணி கொடுக்குறோம். ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபா மட்டும் நீங்கள் வாங்கக்கூடாது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இல்லை, பாட்டிலுக்கு கூடுதலாக நீங்கள் 1 ரூபா கூட வாங்கக்கூடாதுன்னு அவர் ரொம்ப வேண்டுதலாக இதை வச்சுருக்காரு, கோரிக்கையாகவும் வச்சுருக்காரு. அதை ஏற்று அவங்க எங்களுக்காக நீங்கள் 25% ஊதிய உயர்வு கொடுத்துருக்கீங்க, இஎஸ்ஐ பண்ணி கொடுத்துருக்கீங்க, இறக்கக்கூலிக்கு நீங்கள் காசு வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது ஏன் நாங்கள் இதை பண்ணக்கூடாது? கண்டிப்பாக நாங்கள் எங்கள் சங்கத்தில் இயங்கக்கூடிய ஒரு 4000 பேர்கிட்ட இதை கண்டிப்பாக நாங்கள் இனிமேட்டு பாட்டிலுக்கு 1 ரூபா கூட வாங்க மாட்டோம் அப்படின்றத உறுதிமொழி அளிச்சிருக்காங்க அமைச்சர் விக்னேஷ் அவர்களிடம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது
இனி வர நாட்களில் எந்த டாஸ்மார்க்லையும் இந்த பாட்டிலுக்கு மேலே ₹1 கூட வாங்க மாட்டாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரிய வருது. இதன் மூலமா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த இத்தனை சர்ச்சைகள், இத்தனை விவாதங்கள், பாட்டிலுக்கு 10 பாட்டிலுக்கு 10ன்னு போயிட்டு இருந்த வேலையில ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ முழுமையாக அவங்க உறுதிமொழி அளிச்சிருக்காங்க. இன்னொரு தகவலும் போயிட்டு இருந்ததுங்க. இந்த ரெஸ்டோ பார்கள் அதிகமாக்க போகிறது. 717 மதுக்கடைகளை மூடிட்டாங்க. ரெஸ்டோ பார்கள் இதனால அதிகரிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க்கை தனியார் மயமாக்க போறாங்க அப்படின்னா, தனியார் மயமாக்க போறதுன்னு இன்னும் அரசாங்கத்திலிருந்து அவங்க எதுவும் சொல்லலை. ரெட்ரோ பார்களை வந்து அதிகரிக்க போறதாகவும் அவங்க சொல்லல. இதுக்கு அவங்க மறுப்பு தான் தெரிவிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பார்ட்டி ஃபண்ட் மூலமாக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதற்கொண்டு கையில் எடுத்த அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தீர்வாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. எடுத்ததும் ஊழியர்கள்ட்ட அவரு இந்த மாதிரிலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு கடிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லலைங்க. அவங்களோட வலியும் அவங்களோட தேவைகளையும் புரிஞ்சு, ஓகே இங்கே நான் எங்கிருந்து நான் தொடங்குறேன்னா, எடுத்ததுமே காசு வாங்காதீங்கன்னு நாங்கள் சொல்லலை. உங்களுக்கு சம்பள பிரச்சனை இருக்குல்ல, அங்கே நான் வைக்கிறேன், அங்கேருந்து உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு முதல்ல 25% சம்பளத்தை உயர்த்தினார். இஎஸ்ஐ அது நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பணி நியமனம் அப்படின்றதுமே நான் கண்டிப்பாக முன் கொண்டு போவேன். அதாவது முதல்வர்கிட்ட கண்டிப்பாக இதுக்காக நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுக்காக நான் பண்ண தயாராக இருக்கேன். என்னோட நீங்கள் இணைந்து செயல்படணும் அப்படின்றதான் ஆரம்பத்திலேருந்து அவரோட கோரிக்கையாக இருக்குது. அதுதான் இப்போ நிறைவேறியும் இருக்குது. ஸோ இந்த தனியார் மயமாக்குறதை பற்றி ஏன் நான் சொன்னேன்னா, தமிழ்நாடு அரசு டாஸ்மார்க் சங்கத்தின் உரிமையாளர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியார் மயமாக்குறது அவங்களோட கொள்கை. இன்னொன்றுனா, இந்த மதுவே இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு அவங்களோட விருப்பம். ஆனால் எங்களுக்கு மாற்று தொழில்கள் இப்போ 717 கடைகள் மூடினாங்கல்ல, அதில் பணி செஞ்சவங்க எல்லாருக்குமே ஒரு மாற்று வேலைகள் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மாற்று தொழில்கள் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் வரவேற்க போகிறோம், நாங்கள் ஏன் எதிர்க்க போகிறோம் அப்படின்ற முதற்கொண்டு அவங்க பேசுனதான் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் அரசாங்க தரப்புல இருந்து தனியார் மயமாக்க போகிறோம் அப்படின்றத எங்கேயுமே அவங்க வந்து முன்வைக்கல, வைக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க தரப்புலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தாங்க இப்போதைக்கு இந்த டாஸ்மார்க் துறையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு புதுமையான ஒரு விஷயமா கூட எடுத்துக்கலாம், புரட்சியாகவும் எடுத்துக்கலாம். ஸோ பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தின் கையில் எடுத்து தான் முதல்வர் விஜய் அவர்களே சட்டமன்றத்தில் பேசுவாங்க. அப்போதான் ஒரு பிரளயமே உண்டாச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதன் விளைவாக தான் சமீபத்தில் டிஸ்டிலரிஸ் எல்லா அலுவலகத்துக்குமே வந்து ஒரு விசாரணையும் மேற்கொண்டிருந்தாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி 1 பைசா நான் தொட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன், தொட விடவும் மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. இதுதான் இந்த மதுவிலக்கு துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டிலுக்கு ₹10 அப்படின்றது ஒன்றா இருக்கட்டும், பார்ட்டி ஃபண்ட் விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கையில் எடுத்து அடுத்தடுத்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர் விக்னேஷ் அவர்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதுமே நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சொல்ல உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு எடுக்கிறாங்க. நன்றி.